Taste the Daily. திரு அக்னீஸ்வரன், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறை மேலே பயம் இல்லை, எங்கே வேணால் எது வேணால் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற நிலை தான் இப்போ இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ நிலைமை எப்படி இருக்குது? சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கொலை நடக்காமல் இருந்தால் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது தினந்தனம் கொலைகள் நடந்துகிட்டே தானே இருக்குது. அது பொதுமக்களாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், அல்லது கலப்பு திருமணமாக இருக்கட்டும், அல்லது கூட்டிகிட்டு ஓடுறவங்களாக இருக்கட்டும், கல்யாணத்தில் பத்திராபீஸில் போய் பதுங்குறவங்களாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அது முன் விரோதம், இது எல்லாமே கொலையில் தானே போய் முடியுது. அப்போது அது அவரவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக கொலை நடந்தால் அரசாங்கம் பொறுப்பேற்குமா அப்படின்றீங்க. தமிழ்நாட்டில் காவல்துறையில் ஏறத்தாழ ஒரு 17-18 பிரிவுகள் இருக்குது. அந்த 18 பிரிவில் ஒரு பிரிவு தான் உளவுத்துறை. அந்த உளவுத்துறை கீழே இருக்கக்கூடிய கடைசி கிராமங்கள் தோறும் அங்கே என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் அந்த இடத்துல 5 பேருக்கு மேலே கூட்டம் கூடுறாங்க, அல்லது அங்கே திருவிழாவா, அங்கே அரசியல் கூட்டமா, அல்லது அங்கே வேறு எதுவும் பிரச்சனையா என்பதையெல்லாம் கண்காணித்து சொல்கிறது தான் உளவுத்துறை. அதுக்குன்னு தனியாக ஐஜியெல்லாம் இருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ ஒரு கும்பலாக அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம். ஒருத்தர் தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு விரோதத்துக்கு பண்ணுற கொலைகளை இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது இல்லையா? கேள்வி நல்ல கேள்விதான். ஆனால் தூத்துக்குடியில் ஏற்கனவே புகார் கொடுத்து இந்த மாதிரி இங்கே மணல் மாஃபியா நடக்குது, அதை நான் தட்டி கேட்டதுன்னா எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தார்ல திரு லூர்து பிரான்சிஸ், அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா, பாதுகாப்பு கேட்டீங்களா? இல்லை. சரி, அவரை அந்த அலுவலகத்தில் வெட்டி கொண்டாங்க. வெட்டி கொண்டதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஓக்கள் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, கிராம நிர்வாக அலுவலர்கள், அந்தந்த கிராமத்தினுடைய ஆட்சியர்கள், குட்டி ஆட்சியர்கள் அவங்க தான். ஆக அவங்களுக்கு தான் அந்த நிலத்தை பற்றி தெரியும், மக்களை பற்றி தெரியும். அவங்கள வெட்டி கொண்ட உடனே அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த நியூஜே வாயிலாக ஒரு அரசு துறை, வருவாய்த்துறை கடைநிலை ஊழியர் விஓ எங்களுக்கு துப்பாக்கி கொடுன்னு கேட்குறாங்க. அந்த துப்பாக்கி நீங்கள் கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் இங்கே திருநெல்வேலியில் மாயாண்டி என்ற ஒருவரை வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் விஓக்கள் கேட்ட துப்பாக்கியை கொடுக்கல, காவல்துறையின் கைகளில் துப்பாக்கி இருக்கிறது. ஆனால் அந்த துப்பாக்கியை எடுத்து பயன்படுத்தலை. அப்ப பயன்படுத்துவதற்காகத்தான் துப்பாக்கியா? அப்ப என்ன பண்றாங்க காவல்துறை? நீங்க சொன்ன மாதிரி வழக்கறிஞரும் ஒரு குற்றச்சாட்டை அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல? அந்நேரத்துல செயல்படல. காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கணும்? அதுதானே அவங்க வேலை. இல்ல, எங்களை அரசியல்வாதிகள், திமுக அரசாங்கத்தினுடைய அரசு அதிகாரிகள் எங்களை காப்பாத்திடுவாங்க. கொலை நடந்துட்டு போகுது, தனிப்பட்ட ஒரு கொலை தானே. நாங்க முதலமைச்சருக்கே நாங்க காவல் பாதுகாப்பு கொடுக்கிறோம், எங்க மேல எப்படி நடவடிக்கை எடுத்துருவாங்க? அந்த துணிச்சல். நான் ஒன்னு சொல்றேன், இந்த நியூஜே வாயிலாக காவல்துறை என்பது கண்ணியமான துறை, 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டிய துறை. இந்த காவல்துறை நீங்க உலகத்துல பல நாடுகளோட ஒப்பிடப்பட்டு நம்ம பெருமை பேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா என்று மனசாட்சியை தொட்டு பேசணும். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரா தமிழ்நாடு காவல்துறை இருக்குது அப்படின்னு ஒரு பெருமையால சொல்றாங்க. அதான் இப்ப சொல்ல வரேன். அப்படிலாம் இனிமேல் பெருமையெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. அப்படி பேசுறதா இருந்தா ஒரு நாள்ல எந்த ஊர்லயும் ஒரு கொலையே நடக்கக்கூடாது, கன்னியாகுமரி டு நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும். ஆனா இங்க 1975 அந்த மாதிரி கூறப்பட்டது. ஏன் தெரியுமா? 75களில் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் தான் காவல்துறை அதிகாரிகளை தேர்ந்தெடுத்துச்சு. ஆனா இப்ப காவல்துறையே தேர்ந்தெடுக்குது. அதனாலதான் இவ்வளவு குளறுபடிகள். ஆகையினால இங்க நாம எதற்காக இது பண்றோம்? எல்லோரும் அரசியல்வாதி என்றால் ஒரு பார்வை, அதிகாரிகள் என்றால் ஒரு பார்வை, பொதுமக்கள் என்றால் பார்வை. பொதுமக்களையும் வறியவர் ஒரு அழுக்கான வேட்டி சட்டை உடுத்திருக்கிறார்னா அவரை கேவலமாக காவல்துறை நடத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க நடப்பது இங்க சொல்றாங்கல்ல, நீங்க சொல்ற அதே காவல்துறை தானே அதிமுக ஆட்சியில அவார்ட்லாம் வாங்கினாங்க. ஆமா, நல்லா சிறப்பா செயல்படுறாங்க, ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறைக்கு நிகரா செயல்படுறாங்கன்னு அவார்ட்லாம் வாங்கினாங்க. இப்ப ஏன் இல்லன்றீங்க? தயவுசெய்து இந்த ஸ்காட்லாந்து திரும்ப ஒப்பிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டோட. பல்லடத்துல 3 பேர் ஒரு குடும்பத்துல வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். என்னது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் இலங்கை தமிழர்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை அடிச்சு வாகனத்தை ஒடிச்சு ஓட விட்டாங்க. ஸ்காட்லாந்து யாரோ அப்படி செய்யுமா? ஒரு அரசு துறை நிறுவனத்துக்குள்ள போய் காவல்துறை அத்துமீறி
அங்க இருக்கக்கூடிய நீதிபதியினுடைய தலையை மண்டையை உடைச்சு இது ஸ்காட்லாந்து யாதவ் பண்றதா, காவல்துறை பண்றதா அது? ஆகவே உங்களுடைய அளவீடு என்பது, நான் ஒரு விஷயம், தமிழக அரசு இதை கண்டிப்பாக உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காவல்துறை, நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போகிற போது தெருநெடுக எப்படி காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தி வச்சிருக்கீங்க? தனி மனிதர்களுக்கு அப்படி நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அப்போ நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய பதவிதான் முக்கியம் நினைச்சீங்கன்னா மற்றவங்கலாம் அப்ப உங்க நோக்கம் என்ன? ஏன்னா அது உள்துறை என்பது காவல்துறையிட்டு இருக்குது, முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் கக்கன் அவர்கள், ஐயா அவர்கள் சட்டமன்றத்துக்கே அரசு பேருந்துல தான் போவார். அவர் இருக்கிற போது இப்படி கொலைகள் நடக்கலையே. இல்ல, நீங்க சொன்ன இந்த கேள்விக்கு நீதிமன்றமும் ஒரு கேள்வி கேக்குது. நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி வாதாடுறீங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு காவல்துறையை கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை உயர் நீதிமன்றமே கேட்கறாங்கல்ல. ஒவ்வொரு தனி மனிதனுக்கு காவல்துறை கொடுத்துட வேண்டாம். அப்ப இன்னொன்னு பண்ணுங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு துப்பாக்கியை கையில கொடுத்துரும். உனக்கு ஆபத்து வறுமையானால் நீ பாதுகாத்துக்கோ, அப்படி சொல்ல முடியாது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல. ஆனா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்துக்கு சிஆர்பிஎஃப் வந்ததே தமிழ்நாட்டுல ஸ்காட்லாந்து யாதவ் இதுவா? இது நமக்கு அவமானமா இல்ல? ஏன் காவல்துறை இப்படி செயல்படாம இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க? காரணம் என்ன? இங்கு அதிகாரிகள் என்பவர்கள், அதிகாரிகள் ரெண்டு இது இருக்குது தமிழ்நாட்டில். திமுக அதிமுக மாதிரி அதிகாரிக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் தலைமையிலிருந்து கீழே வரைக்கும், அது அரசியல் கட்சி சாராத காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் எங்கேயோது ராமநாதபுரத்துக்கு மாற்றப்படுவார்கள். ஆனால் இதே அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தால் அங்கேயும் திமுக அதிமுக என்கின்ற இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. அது நாட்டுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு, நீங்க எல்லா அதிகாரிகளையும் இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய சமூக வலைதளங்கள் பார்க்கறதுக்கு நிறைய காவல்துறை அதிகாரிகள் அதில் போறாங்க. அப்ப சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடிய அந்த குறைவான எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளை ஒன்னு முதலமைச்சர் பாதுகாப்புக்கு, இன்னொன்னு சமூக வலைதளத்தில் யார் என்னென்ன பேசுறா அப்படின்னு. அப்போ புதுசா ஆள் எடுங்க, அல்லது சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு போய் இந்த மாதிரி வேற துறைக்கு மாத்தினா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்படிதான் நம்மளுடைய பார்வை இருக்குது. இன்னொரு விஷயம், காவல்துறை அதிகாரிகள் மீது அல்லது இந்த மாதிரியான கொலைகள் மீது திமுக அரசாங்கம் ஏன் அக்கறை செலுத்தணும்? அவங்க தான் கூட்டணி பலமா இருக்காங்களே, அவங்க கூட்டணி கட்சி எதுவுமே கேட்க மாட்டாங்களே. கூட்டணி பலமா, அதனால தமிழக மக்கள் பாதிச்சு அவங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். அடுத்து அவங்க தான் ஜெயிக்க போறேன், 234 வெற்றி வருவோம். ஆக கொலைகள் வந்தால் கொலைகளை பற்றி அவர்கள் அக்கறை செலுத்த மாட்டார்கள். அப்படித்தான் நடக்கும் என்பதற்காக சொல்ல வராங்களா? இது ஆணவத்தினுடைய அரசியல் அதிகாரத்தின் உச்சத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம், 3 அடுக்கில் வெற்றி பெற்று விட்டோம், ஆகையினால் இனிமேலுக்கு எப்போதும் நாங்கள் தான் அப்படிங்கிற இந்த எண்ணம் எதற்காக வருகிறது என்றால், கூட்டணி கட்சிகள் யாரும் வாய் திறப்பதே இல்லை. இப்ப கூட்டணி கட்சி சொல்லன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சொல்றாங்களே, குற்றச்சாட்டை வச்சனா உங்க வைத்தறிச்சல்ல பேசுறாங்க அப்படின்னு அவங்க திரும்ப பதில் கொடுக்கறாங்க. வைத்தறிச்சல் யாருக்கு? செத்து போன குடும்பத்துக்கா, தமிழக மக்களுக்கா? அந்த கொலையை தெருவில் முண்டத்தோடு கிடக்கக்கூடியதை பார்த்துட்டு போறாங்களே, அவர்கள் என்ன நினைப்பாங்க? திமுக ஆட்சியில நமக்கும் இதுபோல் ஒரு நாள் போவோமோன்ற அச்சம் வராது? அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உளவுத்துறை, காவல்துறை. ஆக அந்த கூண்டோடு, அந்த திருநெல்வேலியில கூண்டோடு அதிகாரிகளை மாத்துங்க. நேர்மையான அதிகாரிகளை இவங்க என்ன பண்றாங்க? நேர்மையான அதிகாரிகளை ரிப்போர்ட் எடுத்து கொடுங்கன்னு வச்சிடறாங்க. காசு வாங்காத, நேர்மையாக தன்னுடைய கை காசை போட்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் அப்படிப்பட்ட அதிகாரிகளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விட்டுட்டு, அல்லது இங்க ஏதாவது 100 கால் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு விட்டுறாங்க. ஆக இங்க அரசியல்வாதிகள் என்பது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம், இதை நான் சொல்லவில்லை, 22 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இரா செழியன் அவர்கள் சொன்னார்கள், திமு கழகம் என்றால் அண்ணா ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் அவர்கள் வந்ததற்கு பிறகு அது தில்லுமுள்ளு கழகமாக மாறிற்று என்று நான் சொல்லவில்லை, இரா செழியன் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இங்க நடப்பது, நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம், அதிகாரிகள் செத்தாலும் துப்பாக்கி கையில் கொடுக்க மாட்டோம், அது இருந்தாலும் அது தனி மனித கொலை, அது 2 பேருக்கு சொத்து தகராறு, எந்த தகராறாக இருந்தாலும் மனித உயிர்களை காப்பதுதான் காவல்துறையினுடைய முதற் கடமை, அரசியல் கட்சியினுடைய முதல் கடமை. ஆனா எத்தனை கொலைகள் வந்தாலும் நாங்கள் 234 ஜெயிப்போம் என்று சொல்லுவது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறாங்க. இது நல்லது கிடையாது. கருத்துக்கு நன்றி. கேட்கலாம். திரு அக்னீஸ்வரன், இறுதி கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க. நீதியரசர் கிருபாகரன் ஒரு உத்தரவு போட்டார்,
எல்லா பொது இடங்களிலும் 3வது கண் என்று சொல்லக்கூடிய கேமராக்கள் பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். குறிப்பாக இந்த பேருந்து நிலையம், அந்த மார்க்கெட்டு, பள்ளிகள், கல்லூரிகள் அது போன்ற இடத்துல கண்டிப்பாக இருக்கணும். நீதிமன்றங்கள் குறிப்பாக ஒன்று. ரெண்டாவது தனி மனித ஒழுக்கம் தனி மனுஷனுக்கு மட்டும்தானா? ஓட்டு போட்டு அந்த ஓட்டை வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த துறைகளுக்கெல்லாம் பொருந்துமா பொருந்தாதான்? 2. 3வது விஷயம், இங்கே காவல் நிலைய மரணங்கள் நிறைய நடந்தது. சட்டமன்றத்திலேயே விக்னேஷ் மரணத்தை பற்றி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கேட்குறார். சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தபோது அங்கே அந்த விக்னேஷ் மரணத்திற்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து. அப்படின்னு சொன்னால் காவல்துறை எந்த அளவுக்கு பணியாற்றுகிறது, நம்மளுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையானது என்று பெருமை பேசுவதை விட தமிழ்நாட்டில் ஒரு நாளில் ஒரு கொலை கூட நடக்கவில்லை என்று சொல்லுகிற நாள் என்னைக்கு இருக்குதோ அந்த ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி. அந்த ஆட்சியை மக்கள் கொண்டு வரணும்னு இப்ப நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் வாய்மூடியாக இருப்பதனாலேயே இது போன்ற விஷயங்களை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி வர்றது மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லோரும், நான் அங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரே ஒரு தலைவர் என்று பார்த்தால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகனை தவிர எல்லோரும் திமுகவில் சேர்ந்து தமிழ்நாடு எப்படி போனால் என்ன என்று நினைத்தால் மக்கள் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை தூக்கி போடுவாங்க. நன்றி. 2026 என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம்.